உரைத்தேன் அல்லவா கணேசா, கைலாயம் சென்றுவிடு. இப்பொழுதும் ஆபத்து விலகிடவில்லை. நான் எந்த வேலையை பாதையில் விட்டு செல்ல போகிறேனோ அந்த வேலையை தாங்கள் நிறைவு செய்வீர்கள் அல்லவா? அன்னையை இல்லத்திற்கு அழைத்து வருவீர்கள் அல்லவா? கூறுவதை கேள். கைலாயம் செல். மகாதேவா, அவ்வாறென்றால் தாங்கள் மகாதேவியின் முன்னிலையில் செல்ல மாட்டீர்களா? காசியில் பேராபத்தின் மேகங்கள் சூழப்பட்டுள்ளன. அதை தடுக்கச் செல்ல மாட்டீர்களா? ருத்ரனோ மகாதேவரோ சிவன் என்பவர் ஒருவர்தான். சக்தி. பாதுகாப்பதுதான் தன் கடமை என்ற பொழுது மௌனமாக இருந்தும் பாதுகாக்க இயலும். தேவி அம்பிகையே, மகாதேவா, எவ்வாறு தாங்கள் என்னை பாதுகாத்தீர்களோ அவ்வாறேதான் பிரபஞ்சத்தையும் தாங்கள் பாதுகாத்து வந்தீர்கள். நான் தேவி சதி அல்ல, அவர்களின் ஒரு அம்சம் மட்டுமே. அவர்கள் உயிர் நாடியின் சக்தி. அவர்களது ஜுவாலையாவேன். சதியின் நினைவுகள் வரைதான் என் நினைவுகள் உள்ளன. அதற்கு பின் என்ன நேர்ந்தது? தேவி ஏன் மகா காளி ஆனார்கள்? இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இக்காட்சியை காணும் பொழுது பதட்டமாக உள்ளது. அதோடு தாங்கள் இந்த ரூபத்தில் ஏன் இருக்கிறீர்கள்? நான் வாழ்நாள் முழுவதும் தங்கள் மீது பக்தி செலுத்தினேன். ஆனால் இன்று என் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆயினும் தங்களை அடையாளம் காண இயலவில்லை. என்ன நேர்ந்தது மகாதேவா? பிரபஞ்சத்தை என்றும் சமநிலையில் வைத்துக் கொள்ளும் மகாதேவர் தனது சமநிலையை இழந்ததற்கு என்ன காரணம்? ஏன் சிவன் சவமாக நிற்கிறார்? ஏன்? சிவன் வருத்தத்தில் இருக்கிறார் தேவி. குரோதத்தில் இருக்கிறார் இப்பிரபஞ்சத்தின் மீது. ஒருவேளை பிரபஞ்சத்தை பேணி காக்கும் என் மீதும் இருக்கலாம். தங்கள் மீது எந்த வருத்தமும் இல்லை. வருத்தமில்லை என்றாலும் என் செயலில் திருப்தியும் இல்லை அல்லவா?
தாங்கள் முக்காலத்தையும் அறிந்தவர். தங்களுக்கு நன்றாக தெரியும், வரவிருக்கும் காலத்தில் பிரபஞ்சத்திற்கு தங்களது உதவி நிச்சயம் தேவைப்படும் மகாதேவா. காலத்தை மகா காலனால் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலும் அல்லவா? ஆகையால் உங்களை வேண்டி கேட்கிறேன், கைலாயம் மீண்டு வாருங்கள் மகாதேவா. கைலாயம் அது ஓர் ஸ்தலம் மட்டுமே ஆகாது. சிவனும் சக்தியும் குடும்பமாக வாசம் செய்யும் இடம். குடும்பமே இல்லாத பொழுது அங்கு வாசம் செய்வதற்கு இல்லமிருந்தும் என்ன பயன்? சிவனின் குடும்பம் எப்பொழுது மீண்டும் ஒன்றிணைகின்றதோ அப்பொழுது தாங்கள் என்னை அழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தாங்கள்தானே அந்த குடும்ப தலைவன் மகாதேவா. தலைவனாக தன் கடமையை செய்ய மாட்டீர்களா? தங்கள் சத்தியின் அம்சத்தின் கௌரவத்தை காக்க மாட்டீர்களா? மகாதேவா, இந்த பாவியை தாங்கள் தண்டிக்க வேண்டும் மகாதேவா. நான் இவ்விடத்தின் பைரவன். ஆகையால் தேவி பார்வதியை உள்ளே வரவிடாமல் தடுத்தேன். அது நான் இழைத்த மாபெரும் பாவமாகும். என்னை தண்டியுங்கள் மகாதேவா. உனக்கு தண்டனை அல்ல, ஆசிகளையே வழங்குகிறேன். உன்மதன் என்றால் ஆனந்தமயம் என்றர்த்தம். நீ ஆனந்தம் யாவையுமே துறந்து பைரவனாக கடமையை நிறைவேற்றினாய். எனவே நீ ஆற்றியதில் தவறில்லை. மேலும் நீ எடுத்த முடிவு மிக கடினமான முடிவும் கூட. ஆகையால் மென்மையான உணர்வோடு இருந்த பைரவன் என்று பைரவனை போற்றிப் பாடும் காலம் உண்டாகும். அன்போடு இப்பெயர் இணைக்கப்படும். அப்பெயர் உனக்கென சமர்ப்பணமாகும். ஹர ஹர மகாதேவா. நான் இங்கு வந்ததற்கான உத்தேசம் நிறைவேறிற்று. இவ்வாலயம் அழிந்திடாது காத்து நின்றேன். ஆகவே என் குகைக்குள் செல்கின்றேன். தியானம் புரிய வேண்டும், தியானம் புரிய வேண்டும். தாங்கள் ஜகத் ரட்சகன் அல்லவா? இப்பிரபஞ்சத்தின் அழிவை தங்களால் தடுக்க இயலாதா? எல்லாம் முடிந்த பிறகு தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் நாராயணரே? எனது கடமை பிரபஞ்சத்தை பரிபாலிப்பது, விதியின் நியதியை மாற்றுவதல்ல. பிரபஞ்சத்தை சரியான பாதையில் எடுத்துச் செல்வதே. காலத்தின் பாதையில் இடையூறு செய்வதல்ல. பொறுமையாக இரு பைரவா. வெகு விரைவில் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா, காப்பாற்றுங்கள். பிரபு, தாங்கள் அளித்த வரத்தை கேடயமாக கொண்டு அந்த துஷ்டன் துந்திபிநாதன் தன் யாகத்தில் 84 லட்சங்கள் உயிரினங்களை பலி கொடுத்து உலகையும் ஆட்கொண்டு தேவராஜனாக வந்து கொண்டிருக்கிறான். இப்பிரச்சனைக்கான தீர்வை தாருங்கள் பிரபு. சொர்க்கத்தையும் புவியையும் காப்பாற்றுங்கள்.
என்னிடம் ஏன் வந்திருக்கிறாய் இந்திரா? பிரச்சனை என்று வந்தாலே நீ ஒவ்வொரு முறையும் நாராயணரையோ மகாதேவரையோ தானே காணச் செல்வாய். இப்பொழுதும் செல். பேராபத்தல்லவா? சென்று மகாதேவரிடம் உதவி கேள். உண்மையான மரியாதையை நீ எப்பொழுது தர விரும்புகிறாயோ அப்பொழுது இங்கு வா. அட, பிரம்மதேவருக்கு என்ன ஆயிற்று? பிரபஞ்சம் பேராபத்தில் உள்ளது. பிரம்மதேவர் இப்பொழுது கௌரவத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்நிலையில் நான் என்ன செய்வேன்? என்னை தடுப்பதற்கு தாங்கள் வருவீர்கள் என்று நான் எண்ணினேன். இப்பிரபஞ்சத்தை காப்பதற்காக சொர்க்கத்தை காக்க வருவீர்கள் என்று எண்ணினேன். நான் எவருக்கு என்ன உதவி செய்ய இயலும் துந்துபிநாதா? என் சக்தியின் ஆதாரமான சிவன் வேதனையில் இருக்கிறார். அதோடு உன்னிடம் பிரம்மதேவரின் வரம் உள்ளதே. அவ்வாறெனில் எதற்கு இங்கு வந்தீர்கள்? நீ செய்யும் செயலைக் கண்டு நான் மனதளவில் கலைத்து விட்டேன். இவ்வாறு இதை வாசித்துக் கொண்டே இருப்பாயா அல்லது ஏதேனும் செய்வாயா? எதுவாயினும் சரி, உடனே செய். விலங்குகளை ஆகுதியிட, பிறகு சென்று தேவேந்திரனின் அரியாசனத்தை பறித்துக்கொள். அசுர மாதாவின் கட்டளை என்னை கட்டுப்படுத்துகிறது நாராயணா. அவர்களின் கட்டளை. அவர்கள் எனக்கு தகவல் தரும் வரை நான் அமைதி காக்க வேண்டும். மீண்டும் அந்த சிவன் சவமாக மாறிய பிறகு அவர்களது தகவல் எனக்கு கிட்டும். இந்திர பதவியை ஆசை கொள்ளும் நீ முகூர்த்தம் பார்க்க துவங்கிவிட்டாயா? அல்லது உன் மிரட்டல் அனைத்தும் வீண் பேச்சா? சாதிப்பதற்கான துணிச்சல் இல்லாவிடில் எதற்கு இந்த முயற்சி? நாராயணா! என் மீது கோபம் கொள்வதில் என்ன பலன்? சற்று சிந்தி. துந்துபிநாதா, இதை செய்வதற்கு உன்னிடம் துணிச்சல் இருந்தால், நீ திறமை வாய்ந்தவன் என்றால், அசுரமாதா அதிதி உன்னை காத்திருக்கும்படி ஏன் கூற வேண்டும்? ஏனெனில் அவர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்களுக்கு உன் பலத்தின் மீது சந்தேகம் உள்ளது. அவர்கள் அறிவார்கள், நீ ருத்ரன் முன்பாக சென்றாய் எனில் உடனே அழிந்து விடுவாய். அசுர மாதா மீதுள்ள கௌரவத்தை எனது அச்சம் என்று எண்ண வேண்டாம் நாராயணா. அந்த மகாதேவரும் என் கண் முன்னால் வந்தால் ஆதி அந்தம் இல்லாதவரையும் நான் அழித்து விடுவேன் நாராயணா. அவ்வாறென்றால் உன்னை எதற்காக அசுரமாதா இங்கு காத்திருக்க சொன்னாள்? அற்புதம்! உன் பலத்தின் மீது அவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை! உண்மையை கூற வேண்டுமென்றால் நான் முதலில் அஞ்சினேன். இப்பிரபஞ்சம் உன்னை அசுர வீரன் என்று நினைவில் கொள்வார்களோ என்று. ஆனால் என் அச்சம் விலகியது. உன்னை இப்பிரபஞ்சத்தோர் ஒரு பேடியாகத்தான் நினைவில் கொள்வார்கள். தேவராஜனாக இருந்து அண்ட சராசரத்தையும் ஆள நினைக்கும் இவன் வேறு ஒருவரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறானே. உண்மையில் அசுரமாதா மிகுந்த அனுபவசாலி. அவர்களது புத்திசாலித்தனத்தை பாராட்ட வேண்டும். அவர்கள் முடிவெடுத்து விட்டால் பிறகு சரியாகத்தான் இருக்கும். சரி தவறு பற்றிய முடிவை அவர்கள் அல்ல, நான் எடுப்பேன்.
தங்களால் ஏதும் செய்ய முடியாத போது துந்துபிநாதனிடம் ஏன் செல்கிறீர்கள் நாராயணா? 84 லட்சங்கள் உயிரினங்களை பலி கொடுப்பதற்கு தயாராகிவிடு என்று அவனிடம் கூறப் போகிறேன். என்ன? ஆம் தேவி. இப்பொழுது ருத்ரன் மகா காளியிடமிருந்து சக்தி பீடத்தை காப்பாற்றினார். இப்பொழுது அவர் ஒரு ரகசிய குகையில் தியானம் செய்கிறார். அவர் ஆழ்நிலை தியானத்திற்குள் செல்வதற்கு முன்பு ஒருவேளை விலங்குகளுக்கு ஏற்படும் இந்த ஆபத்தினை தடுக்க இப்புவியை காக்க சிவனாக மீண்டு வரலாம் அல்லவா? வெகு விரைவில் மகாதேவர் குகைக்குள் சென்று தியான நிலையில் அமர்ந்து விடுவார். பிறகு அவர் வரமாட்டார். துந்துபிநாதனின் அக்கிரமத்தை எவராலும் எதிர்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கைக்கான முடிவு மற்றும் என் வளர்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டது. விலங்குகளுக்கெல்லாம் கட்டளையிடுகிறேன். பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரை துறந்து விடுங்கள், உயிரை துறந்து விடுங்கள். எனது இந்த யாகத்தில் உங்களை ஆகுதியிடுங்கள். முன்னேறுங்கள். என்ன நடக்கிறது இங்கே? தவறு. நம் கணவனைத்தும் அழிந்து கொண்டிருக்கிறது அசுரமாதா. துந்துபிநாதனின் கனவு என்றும் நினைவாகாது நாராயணா. எனக்கு துந்துபிநாதனின் வெற்றியை பற்றி அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அழிவினை பற்றிய கவலை மட்டும்தான் தேவி. சிவனும் சக்தியும் இணையாமல் இருக்கிறார்கள். ருத்ரனின் கவனத்தை விலங்குகளின் பாதுகாப்பின் மீது செலுத்திவிட்டேன். ஆனால் ஒருவேளை மகா காளி தன் குரோதத்தை துறக்காவிடல் பல முயற்சிகளை நான் செய்த பிறகும் கூட இப்பிரபஞ்சத்தின் பேரழிவு நிச்சயிக்கப்பட்டுவிடும். பேரழிவு நிச்சயிக்கப்பட்டுவிடும். ஜகநாதனால் யுக்தியை வகுக்க இயலுமே தவிர இப்பிரபஞ்சத்தை காப்பதற்கான சக்தி நான் வணங்கும் இறைவனிடம் மட்டுமே உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அழிவிற்கான தாக்கத்தையும் சிவன் மற்றும் அவர் குடும்பத்தினரே ஏற்க வேண்டியிருக்கிறது. சற்று பொறுங்கள் தாயே, சற்று பொறுங்கள்.
செய்வது? அன்னையை எவ்வாறு தடுப்பது? சகோதரர், கார்த்திகேயர் இங்கு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். குதித்து விடுங்கள், குதித்து விடுங்கள், குதித்து விடுங்கள். என்ன செய்கிறாய்? என் கட்டளையை நிறைவேற்ற மாட்டாயா? நான் மகாதேவரின் நந்தி. மகாதேவரின் கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுவேன். அவருடைய உத்தேசத்தை மட்டுமே நான் அறிவேன். கணேசா, உன் சகோதரன் நான் இங்கு இருந்திருந்தால் எதையும் செய்வதற்கு முன்பு திட்டம் தீட்டியிருப்பேன். கணேசா, சகோதரா, எந்தவித பாதுகாப்பும் இன்றி மகா காளியையும் ருத்ரனையும் சாந்தப்படுத்த சென்று விட்டாய். உன்னுடைய துணிச்சலை பாராட்ட வேண்டும் கணேசா. துணிச்சலிருந்து என்ன பலன்? முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லையே. தந்தையையும் தடுக்க இயலவில்லை, அன்னைக்கும் எடுத்துரைக்க இயலவில்லை.
உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய்ய சற்றும் தயங்கவில்லை. உன் முயற்சியே போதுமானது. அது சரி சகோதரா. இவை அனைத்தையும் தாங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? இதை பற்றி எல்லாம் யார் கூறினார்? வேறு யார் கணேசா? நான் நாராயணரை தரிசித்தேன். ஒரு காளை இந்த சக்தி வாய்ந்த துந்துபிநாதனை எதிர்க்கப் போகிறானா? என்னை உன்னால் ஏதும் செய்ய இயலாது. எனக்குள் இருப்பது என் உடலின் சக்தி அல்ல, என் மகாதேவரின் பக்தியாகும். என்னிடம் சிவசக்தியின் ஆசி உள்ளது. அது எனது கவசமாகும். உன்னால் இயன்றால் என்னை தாக்கு. மகாதேவா! 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 நந்தி நந்தி சிவனும் சக்தியும் ருத்ர ரூபத்தில் வந்தால்தான் இந்த அளவிற்கு பிரபஞ்சத்தில் பிரளயம் ஏற்படும். பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் அழிவதற்குள் நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். வா. வேண்டாம், இவ்வாறு செய்யாதீர்கள். உங்கள் உயிரை துறக்காதீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். பின்னால் செல்லுங்கள். வேண்டாம், இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் கூறுவதை கேளுங்கள். பின்னால் செல்லுங்கள். கூறுவதை கேளுங்கள். பின்னால் செல்லுங்கள்.
குமார கார்த்திகேயா கணேசா, குமார கார்த்திகேயா கணேசா. தந்தையே, தாயே, தாயே, தாயே. குமார கார்த்திகேயா கணேசா. நம்ப முடியவில்லை. மகாதேவா, உன் மரணத்தின் நாதத்தை கேட்டாயா துந்துபிநாதா?
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. நந்தி, மிதக்கும் படகில் அமர்ந்ததுண்டா? ஆனந்தமாக இருந்ததா? நினைவிருக்கட்டும். நீர் வழியை கடந்து செல்வதோ ஓடும் நதியில் பயணிப்பதோ ஆனந்தமானதல்ல. நதியினை கடந்த பிறகும் தாங்கள் பரந்த கடற்பரப்பினில் பயணிக்கும் தருணமும் வரும். அங்கு வெகு தொலைவாயினும் நீர் மட்டுமே தென்படும். இவ்வழி செல்வதென விளங்காமல் போகலாம். அக்கணம் ஆனந்தமான படகின் பயணமும் அச்சத்தை தரும். மெய்யாக நாம் நம்முடைய இலக்கை அடைகையில் மெய்யான ஆனந்தத்தை உணர்வீர்கள். எந்த மானிடரின் மனதினில் தெளிவான இலக்கு இருக்கின்றதோ அவருக்கு கடினங்கள் கூட ஆனந்தத்தை உணரச் செய்திடும். ஆகையால் வாழ்வில் இலக்கினை நிர்ணயித்திடுங்கள். பின்பு தங்கள் இலக்கை அடைந்திட தொடர்ந்து முயற்சி புரிந்திடுங்கள். இலக்கை தீர்மானிப்பது வெற்றி பாதையின் முதல் அடியாகும். ஓ